வணக்கம். நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன். இந்த லா அண்ட் ஆர்டர் அடிக்கடி சொல்றோம் இல்லையா? அது மாவட்டத்துல ஆட்சியரா இருக்கும் பொழுது அல்லது துணை ஆட்சியரா சப்டிவிஷன்ல இருக்கும்போது அது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம். அதை எப்பயுமே ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ஒரு ப்ரொசஷன் இருக்கு அல்லது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங் இருக்குன்னா ஒரு மிக அனுபவம் வாய்ந்த ஒரு காவல் அதிகாரி என்கிட்ட இதை டிஐஜியா இருந்தார். அவர் நான் சப் கலெக்டர் இருக்கும்போது என்கிட்ட சொன்னாரு, அங்கே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க யாராவது அந்த மீட்டிங்குள்ளே இருக்காங்களான்னு பார்த்து, அப்படி இருந்தால் அவங்கள அந்த இடத்த விட்டு நீங்கள் விலக்கிருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவருக்கு தான் என்ன செய்யணும்னு தெரியாது. அவர் வாட்டுக்கு ஒரு கல்லெடுத்து வீசிட்டாருன்னா, யாரோ திட்டம் போட்டு கல்லெடுத்து வீசினாங்கன்னா பெரிய கலவரம் வந்துடும். இந்த மாதிரி நுட்பமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு லா அண்ட் ஆர்டர்ல. மேற்கு வங்கத்தில் 30 விழுக்காடு முஸ்லீம் மக்கள் இருக்காங்க. 70 விழுக்காடு மற்றவங்க இந்துக்கள், பெரும்பான்மை கிறிஸ்டியன்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. அங்க இந்த குர்பானி அப்படிங்கிறது இவங்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய திருவிழா. அதே மாதிரி இவங்களுக்கு இந்துக்களுக்கு இந்த பூஜா அப்படிங்கிறது பெரிய திருவிழா. இந்த பூஜாங்கிறது 7, 8, 9 3 நாள் நடந்து சப்தமி, அஷ்டமி, நவமி இந்த 3 நாள் பூஜையில் அது ரொம்ப பெரிய விஷயம். என்னன்னா கம்யூனிட்டி குக்கிங்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, ஹிந்துஸ் இருக்காங்கன்னா, 100 ஃபேமிலி இருக்காங்கன்னா, இந்த 3 நாள் வீட்டில் சமைக்கவே மாட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக சமைச்சு அந்த சாப்பாடை எல்லாருமே கொடுத்து சாப்பிடுவாங்க. அதனால அது ஒரு கம்யூனிட்டி ஃபெஸ்டிவல். ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல்ங்கிறத விட கம்யூனிட்டி ஃபெஸ்டிவல் இந்த பூஜா. அப்புறம் கடைசி நாள் தசமி. இந்த 9வது நாள் முடிஞ்ச உடனே இவங்களை தசமி அன்னைக்கு பிஷர்ஜன்னு சொல்லுவாங்க. இதில் கடல்லையோ நதியிலையோ குளத்துலையோ போய் இந்த விக்கிரகங்கள்லாம் அதெல்லாம் மண்ணால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள். அதை கொண்டு போய் ப்ரொசஷனில் போய் அவங்க இமர்ஸ் பண்ணிடுவாங்க, மூழ்கடிச்சிருவாங்க. எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, குர்பானி இந்த இவங்க விசர்ஜன் போறாங்களே, மூழ்கடிக்க போறாங்களே, அன்னைக்கு தான் குர்பானியும் கொடுக்க போறாங்க. அப்போ இவங்க இந்த கடல்ல அல்லது குளத்துல நதியில விக்கிரகங்களை மூழ்கடிச்சிட்டு இவங்க வந்துகிட்டு இருக்கும்போது, இந்த குர்பானி பண்ணிட்டு அவங்க மீட் எல்லா நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கும் கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு வரும்போது ஒரு டிராப், ஏன்னா மாடு பலியாக்கப்பட்டிருக்கலாம், ஒட்டகம் பலியாக்கப்பட்டிருக்கலாம், எதுன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. ஆடு பலியாக்க கொடுத்திருக்கலாம். ஒரு டிராப் பிளட் கீழே விழுந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால நான் சொன்னேன், அவங்களுடைய குர்பானி காலையில ஆரம்பிக்குது. நீங்க முந்தின நாள் ராத்திரி தசமி அன்னைக்கு நீங்க விசர்ஜனை முடிச்சிடணும். அதனால நீங்க அதுக்கப்புறம் எந்த விக்கிரகங்களும் வச்சிருக்க கூடாது. அங்க நான் ஜங்கிப்பூர்ல சப் கலெக்டரா இருந்தேன். அங்க பேட்காட்டி மா அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள். அந்த கடவுள் தத்துவம் என்னன்னா, தன்னுடைய மக்களை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய வயிற்றையே அறுத்துக்கிட்டாங்க. பேட் அப்படின்னா வயிறு. பேட் காட்டி தன்னுடைய வயிறையே அறுத்துக்கிட்ட தெய்வம். அப்போ அங்க ஒரு சம்பிரதாயம் இருந்தது. எல்லா தெய்வங்களும் முதல்ல ஒரு 30 பந்தல் இருக்குன்னு சொல்லி வைங்க, பூஜை பந்தல். 30 பந்தல் இருந்தும் இப்போ பேட்காடிக்கு போய் அங்க அவளை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க விசர்ஜனுக்கு போவாங்க, மூழ்கடிக்கிறது போவாங்க. அதுக்கப்புறம் தான் பேட்காடி எடுக்கணும். அப்போ நான் அந்த பேட்காடிக்கு பிரீஸ்டா இருந்தவர் என்னுடைய பியூன் ஒருத்தர். நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு முக்கியத்துவம் புரியுதில்ல, நீங்க சீக்கிரமா இதையும் அவங்க எல்லாரும் சீக்கிரம் வந்துருவாங்க. நீங்க நைட்ல ஒரு 12 மணி 2 மணி எடுத்துட்டு முடிச்சிருங்க. அவங்க காலையில வரும்போது நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கட்டும். அவரு ஏத்துக்கிட்டார், பிரச்சனையே இல்லை அந்த வருஷம். ஆனா அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார். அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொருத்தர் அதே பிரச்சனை வந்தது. அடுத்த நாள் குர்பானின்னு. அப்ப இவர் என்ன பண்ணாரு, பாகீரதின்னு சொல்லி ஒரு நதி இருக்கு. அந்த நதியில கங்கை 2ஆ பிரியும். ஃபரக்காங்கிற இடத்துல ஒன்னு பத்மான்னு சொல்லுவோம், இன்னொன்னு பாகீரதின்னு சொல்லுவோம். பாகீரதி இந்தியாவில் இருக்கு, பத்மா பங்களாதேஷ்ல பாயுது. அப்ப பாகீரதி என்னுடைய சப்டிவிஷன் வழியா போகும். இங்க பாகீரதியில தான் எல்லா சிலையும் மூழ்கடிப்பாங்க. இவர் என்ன பண்ணாரு, நான் சொன்னேங்கிறதுக்காக எடுத்துட்டு போய், ஆனா நதியில வச்சு அங்க என்ன பண்ணாரு, எல்லா கடவுளும் இங்க பூஜை பண்ணுங்கன்ட்டார். இப்ப எல்லா கடவுளும் இங்க பூஜை பண்ணி 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 கடைசியில இங்க விசர்ஜனை முடியறதுன்னா நிச்சயமா காலையில 10 மணி ஆயிரும். அந்த நேரத்துல அந்த ஊர்வலம் வந்துடும். இந்த பதட்டம் எனக்கு இருந்தது. அப்ப நான் நேர்ல அங்க போய் அந்த இடத்துல, அதாவது பெரிய படகு ஒண்ணு, ஸ்டீலால ஆன படகு, அந்த படகுல உட்கார வச்சிருக்காரு. எலக்ட்ரிக்கல் ஸ்டீம் பவர்ல போகும் அது. அந்த படகு பெரிய படகு, விசாலமான படகு, அதுல உட்கார வச்சிருக்காரு. மற்றவங்க எல்லாம் சின்ன சின்ன படகுல இங்க பூஜை பண்ணி முடிச்சு எல்லாரும் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இவர் மூழ்கடிக்காம இருக்காரு. ஏன்னா அதுல வர்றவங்க எல்லாம் காணிக்கை கொடுப்பாங்க. இந்த பூஜை ஆளுங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் மற்ற பொதுமக்களும் வருவாங்க. அவங்க நிறைய காணிக்கை கொடுப்பாங்க. அந்த காணிக்கையை வேண்டி இவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நான் போன உடனே எனக்கு ஒரு, நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, ஒரு லுக் விட்டாரு. நீங்க இப்ப என்ன செய்ய முடியும்? இவ்வளவு பக்தியோட மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க உடனடியாக அதை நதியில் தூக்கி போட்டு சொல்ல முடியுமா
அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் கொடுத்தாரு. அவர் சொன்னது நிஜம்தான், அவர் ஃபீல் பண்ணது நிஜம்தான். அந்த நேரத்தில் நான் அது மாதிரி பண்ணேன்னா அது பெரிய டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும் மக்களுக்கு வந்து. ஏன்னா இந்து மத நம்பிக்கை நீங்கள் புண்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி வந்துடும். ஆனால் இவர் செய்கிறது தப்பு, பணத்துக்காக வேண்டி இதை செய்கிறாரு. நான் உடனே பார்த்துட்டு போயிட்டேன். உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். போய் நம்ம ஊர் வழக்கப்படி வேஷ்டி இதெல்லாம் கட்டிட்டு நெத்தியில் திருநீர் குங்குமம்லாம் வச்சுட்டு நான் வந்து போனேன். போனோடனே என்னை பார்த்த உடனே நம்முடைய உடைகளுக்கு வந்து அங்கே ரொம்ப மரியாதை உண்டு. பெங்காலில் வந்து வேஷ்டி கட்டி சட்டையை போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விபூதி எல்லாம் போட்டு போனோன்னா ரொம்ப மரியாதை ஜனங்கள் வந்து பார்த்தாங்க. பார்த்தபோது அவர் என்னை வந்து பரவாயில்ல மனம் திருந்தி அவர் வந்திருக்காரு போலன்னு என்னைய அவர் ரொம்ப சந்தோஷமாக பார்த்தாரு. நான் என்ன பண்ணேன், 3 தரம் விக்கிரகத்தை சுற்றி வந்தேன். சுற்றி வந்தோம் மக்கள் இன்னும் பரவசமாயிட்டாங்க, எவ்வளோ பக்தியோடு இருக்காரு அப்படின்னு. நான் அதோட விடலை. அந்த 3 தரம் சுற்றி வந்ததுக்கப்புறம் அந்த விக்கிரகங்கள் முன்னாடி நின்று பூர்ணஷ்யா பூர்ணமாதாயா பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 அப்படின்னு நான் சொன்னோன்னா கூட்டமே நிசப்தமாக இருந்தது. எல்லா சடங்கும் முடிஞ்சதுன்னு அந்த விக்கிரகங்களை எடுத்து நான் வந்து நதியில் போட்டேன். மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக வந்து நதியில் போட்டோன்னா பரவசமாக இருந்தாங்க. அந்த ப்ரீஸ்ட் ஒருத்தரை தவிர வருமானம் போச்சேன்னு பார்த்தாரு என்னைய. அவரால் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா தெய்வத்துக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அந்த மரியாதை செஞ்சுட்டு தான் நான் வந்து விசர்ஜன் பண்ணேன், மூழ்கடித்தேன். அதனால் ஒன்றும் செய்ய முடியல. அமைதியாக மக்கள்லாம் என் கூடவே வந்துட்டாங்க. நான் போன உடனே என் கூடவே வந்துட்டாங்க. அதனால் பல சமயங்களில் பல யுக்திகள் வந்து பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதில் முக்கியமானது என்னென்னா, யாருடைய நம்பிக்கைகளையும் மத நம்பிக்கைகளையும் புண்படுத்திடக்கூடாது. புண்படுத்தாத அதே சமயத்தில் செய்ய வேண்டிய சட்ட ஒழுங்கை பராமரிக்க வேண்டியதையும் சரியான முறையில் செய்யணும். இது சிக்கலானது தான். ஆனால் நாங்கள் வந்து அரசில் வந்து எப்பயுமே சொல்லுவோம், ஒரு அரசு அதிகாரிக்கு வந்து 2 விதமான வேலை தான் இருக்குது. என்னது? ஈஸி ஜாப், டிஃபிகல்ட் ஜாப். எளிதான காரியம், கடினமான காரியம். ஆனால் இம்பாசிபிள் ஜாப் அப்படின்னு கிடையாது. முடியாத காரியம்னு ஒன்று கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட அதிகாரம் அரசு அளித்திருக்கு. அந்த அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.